வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 2 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேபினட் வந்து 2.1 கேபினட்டு. ஆனால் நம்ம 2.க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட்டு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம டாடா ஐசி அந்த டாடா ஐசிக்காக தான் நம்ம வந்து இந்த செட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் மட்டும் கேட்டாங்க. அதுக்குள்ளே பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் டியூட்ரு வரும். அதேமாரி இந்த பாக்ஸில் அதேமாரி இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு டியூட்ரு ஒரு ஸ்பீக்கர் வரும். அதேமாரி ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கர் ஒரு டியூட்ரு வரும். வீட்டில் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் செட்டு. இந்த செட்டை வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கோம். இதில் போட்டிருக்க வந்து அக்ரலிக் ஷீட்டு எல்லோ கலர் போட்டிருக்கோம். இது வந்து நார்மலாக ரெடிமேடில் வர சீட்டு தான் போட்டிருக்கோம். இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த சுவிட்ச் வந்து இது வால்யூம் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு, ட்ரிபிள் கண்ட்ரோலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேலன்ஸ் கண்ட்ரோலில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த டிடிஎஸ்னு ஒரு போர்டு வரும். அந்த போர்டு ஓல்டு டைப் போர்டு ஒன்று வரும் டிடிஎஸ்னு. அந்த போர்டோட பேஸை வந்து இதில் வச்சுருக்கோம். அதில் வந்து பேஸு ட்ரிபிள் ஏழு மிட்டு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அதை ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து மெட்டோட ஆப்ஷனும் ட்ரிபிளோட ஆப்ஷனும் குறைச்சிட்டு பேஸோட ஹெவி பேஸ் வேணுங்கிறதுக்காக பேஸை வந்து அதிகமாக வச்சுருக்கோம். ஸ்பீக்கரே உதறுது. இருந்தாலும் அதுக்கு வால்யூம் கண்ட்ரோல் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 பேஸு. இது வந்து நார்மல் பிடி பேஸும் இது வந்து டிடிஎஸ் போர்டோட பேஸும் யூஸ் பண்ணுறோம். இதில் போட்டிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஐப்ளேயில் வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து செட்டை ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். செட்டில் வந்து இப்போ வந்து நான் வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போட்டிருக்கேன். அதனால் லைட்டாக அம்மிங்க வரும். அது என்ன காரணம்னா, இது வந்து பேட்டரியில் ஓடுனா அந்த சவுண்டு வராது. நான் செக்கிங்க்கு வந்து என்கிட்ட 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்கேன். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வர அம்மிங்க வந்து இதில் தெரியும். அதனால் வந்து செட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது. அது வந்து எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் சவுண்டு வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து இது வந்து பேட்டரியில் டாடாசி வண்டியில் மாட்டுறதுனால அது வந்து கிளியர் ஆகிடும். உங்களுக்கு செட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சவுண்டை குறைச்சிக்கிட்டேன். ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு கொயின் சவுண்டு வரும். ப்ளூடூத்தில் இருக்குது. நம்ம ப்ளூடூத்தில் வந்து இப்போ போட முடியாது, செல்லு நம்ம கையில் இருக்கனால. அதனால் வந்து ப்ளூடூத் மோட வந்து நம்ம மாற்றிக்கிறோம். Play by USB drive. பாட்டை மாற்றிட்டேன். ஏன்னா பாட்டு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த பாட்டு இந்த பாட்டு வைக்கிறேன் பாருங்கள். வால்யூமு இது வந்து நார்மல் பேஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா பேஸு. இது சில்லிங்கு. பாட்டை பாஸ் பண்ணிடுறேன். என்ன காரணம்னா, பாட்டு நம்ம தமிழ் பாட்டு ஓனால காப்பிரைட் வந்துடும். ஏற்கனவே ஒரு டைம் 2 டைம் வார்னிங் கொடுத்துட்டாங்க. காப்பிரைட்டோட ஆப்ஷன் காட்டிட்டாங்க. அதனால் நம்ம வந்து பாட்டை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. நம்ம செட்டில் ஒரு இன்டீரியர் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கும். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு பிடி போர்டு பார்த்தீங்கன்னா மகேஷ் கம்பெனியில் பஸ் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிடி நல்லாயிருக்கும். இந்த பிடி நல்லாயிருக்கு. அதுக்கு பதில் இதை போட்டிருக்கோங்க. பக்கத்தில் போட்டிருக்கு வந்து டிடிஎஸ். இது ஓல்டு டைப் இந்த பிடி. இது நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம பேஸு ட்ரிபிள் மெட்டு ஆப்ஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பவர் ஆம்புன்னு யூஸ் பண்ணியிருக்க போர்டு லெஃப்ட் ரைட்டுக்கான போர்டு என்னென்னா 40x40 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு இது அதிகமாக மார்க்கெட்டில் வந்து கட் போர்டு நிறைய வரும். இதில் ஃபுல் போர்டு வருது. ஆனால் நம்ம கட் போர்டு யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த பிடி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடியும் பேஸும் அதிகமாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வர அம்மிங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த செட்லேருந்து வர அம்மிங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வருது. அந்த அம்மிங்க அது வந்து நம்ம டாடாஸில் போட்டால் கிளியர் ஆகிடும். ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியான நம்ம குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோம். டேக் அடிச்சு ஃபினிஷிங்கான ஒர்க்காக தான் இருக்கும். இந்த செட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்து உடனே கேட்டாங்க, ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அடிக்கடி இப்போ நம்ம பாட்டு போட்டு செக் பண்ண முடியாது, காப்பிரைட் வரும். இந்த மாதிரி இந்த போர்டு கிடைக்கல. இப்போ ஒரே ஒரு போர்டு தான், ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு இந்த போர்டு. இதை போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் எப்பயும் ஸ்பேர் வாங்குற கடையில் இது இந்த மொத்தமாக எடுத்து கொடுக்கக்குள்ள இந்த ஒரு போர்டு மட்டும் இருந்துச்சு. சரி, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ட்ரு பண்ணி பக்காவாக போட்டாச்சு. நல்லா பேஸு நல்லா இருக்குது. நம்ம டாடாஸில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ இதோட சேர்த்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
நீங்கள் பேஸு ட்ரிபிள் எவ்வளோனா வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் இருந்துச்சு, பாக்ஸ் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து இந்த மாரி செட்டு ரொம்ப ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். பேஸ் நிறைய எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.